ஒரு பயங்கரமான கலாக்கண்டை அவர் களத்து மேட்ல காவல் படுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் தெரியல. அக்கா, மாமாவை என்னோட களத்து மேட் வரைக்கும் துணைக்கு வர சொல்லுங்களேன். என்னங்க பார்வதி, அவனுக்கு ஒண்ணா இருக்காது, அவளை போய் படுத்துக்க சொல்லு. இல்ல மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. தயவு செய்து துணைக்கு வாங்கல. கொஞ்சம் போயிட்டு தான் வாங்கல. தேவையில்லை பார்வதி, அவளுக்கு பிரம்ம வீணா மனசை போட்டு அலட்டிக்கிறாள். போய் படுத்துக்க சொல்லு. என்னையும் குத்திட்டு ஓடிட்டாங்க. இப்படி ஏதோ ஒரு ஆபத்து உங்களுக்கு நேர்ந்து இருக்கும் நான் நினைச்சது சரியா போச்சுங்க. சரியா போச்சு. இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். நீ எனக்கு ஒண்ணும் இல்லை, பயப்படாத. சீக்கிரமா ஆஸ்பத்திரி கொண்டு போறேங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறேன். ராதா வீட்டு வாசகதவு திறந்து கிடக்குது. அவங்க ரெண்டு பேரையும் காணல. என்ன நிஜமா? ஆமா, வாங்க. என்ன பார்வதி, உள்ள எல்லாம் நல்ல தேனியா? ரெண்டு பேருமே இல்லையா? நல்லா பார்த்துதானே சொல்றேன். என்னையா சுந்தரம் இல்ல, கோவிய ராதாவையும் காணாமையா? அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே சொல்ல தோணலைங்க. அவங்களா போயிருந்தா வாசகதவை கூட்டிட்டு இல்ல போயிருப்பாங்க. ஐயோ, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் எல்லாரும் போய் தேடுங்களேன். களத்து மேடு பக்கம் போய் யாராவது பார்த்தா? கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. ரத்தமா, இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? அவர்கிட்ட மரண வாக்குமூலம் வாங்க வந்திருக்காங்க. பயிரெல்லாம் நாசமா இருக்கு, அங்கங்க ரத்தம் தேங்கி இருக்குங்க. இங்க யாரு சுந்தரம் இல்ல? நான் தாங்க. உங்க தம்பி தானே கோபி? ஆமாங்க. அவர் எங்க இருக்காருங்க? எப்படி இருக்காரு? வெட்டுக்காயங்களோட ஆஸ்பத்திரியில் இருக்காரு.
சம்பந்தி சம்பந்தி என்ன அப்படி பாக்குற? சீக்கிரம் வண்டியை கட்ட சொல்லு, எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போவோம். சரி சம்பந்தி, போருங்க. என் விசாரணை முடிஞ்ச உடனே புறப்பட்டு போலாம். அம்மா, ஆபரேஷன் தியேட்டருக்கு நீங்க போக கூடாதுமா. என்னடி ராதா, மாப்பிளைக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன் ரூம் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றதுன்னு சொல்ல. தெய்வமே, என் கோபியை காப்பாத்தப்பா. டாக்டரையா, ஆபரேஷன் வெற்றிகரமா முடிவு வச்சுப்பா. இன்னும் 15 நிமிஷம் அவர் வார்டு கொண்டு வந்துருவாங்க. டாக்டர் ஐயா, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, எப்படியாவது தம்பியை காப்பாத்திருங்க. இத பாருங்க, எங்களால முடிஞ்சது அத்தனை செஞ்சிருக்கோம். டாக்டர், பேஷண்ட வார்டு கொண்டாச்சு. பல்ஸ் பிபி செக் பண்ணியாச்சா? எஸ் டாக்டர், எல்லாமே நார்மலா இருக்கு. வெரி குட். என்னங்க என்னங்க இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சா பாருங்க. என்னங்க இத பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு. அவருக்கு நிறைய ரெஸ்ட் வேணும். டாக்டர், பேஷண்ட்டுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லம்மா. இன்னும் 15 நாள்ல பூர்ண குணமடைஞ்சிடுவார். அவர் மனைவி தவிர நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருங்க. அவர் கொஞ்சம் தூங்க. கடவுள் புண்ணியத்துல மாப்பிள ஒரு பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சிட்டாரு. இனிமே ஒரு பயமும் இல்ல. சிவகாமியும் பார்வதியும் இங்க ராதாவுக்கு துணையா இருக்கட்டும். நீங்களும் நானும். இல்ல சப்பா, நான் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துட்டு வரேன். நீ புறப்படுப்பா. சரி, அதுவும் நல்லா இருக்கும். அப்ப நான் வரேன். அம்புஜா அம்புஜா, காத்து காப்பின்னு கேட்டேன், என்ன ஆச்சு? அந்த மொத்தமா என்ன அடுப்படியில விட மாட்டேங்கிறான். எனக்கு ஒண்ணு கொடுறா. ஒண்ணும் இல்ல மச்சான். இல்ல இல்லையா, என்ன வீடு இது? காபி 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 காபி. என்ன ரயில்வே ஸ்டேஷனா? காசு எடுத்து மச்சான், நல்லா இஷ்டாங்கா போட்டிருக்கேன். இந்த வீட்டுல நான் ஒருத்தர் இருக்கிறது யாருக்குமே கண்ணுக்கு தெரியல. இவ்வளவு பெரிய உருவம் ஏன் தெரியல? கண்ணு போடாத மச்சான், ஏற்கனவே சம்பந்தி பாதி உடம்பா இருக்காரு. நீதி பாதி இருக்க. சும்மா இருக்க. அப்பா வர வர சரியாவே சாப்பிடுறது இல்ல. ஏன் சம்பந்தி, நல்ல ஒரு டாக்டரா பார்த்து உடம்ப காட்டினா? ஏண்டா, எல்லா பேரும் என்ன சீட்டாளியாக பாக்குறியா? ஏதா காப்பி எப்படி? அஸ்கா அஸ்காவா மச்சான்? கருவுட்டி காப்பி சாப்பிட்ட பயலுங்க அஸ்காவை கண்டவன அலறானுங்க. ஏன்டா வெறும் இதை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? மேல ரூம்ல என் சட்ட துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். இத்திரி போட்டு வை. நல்லா. அதோட துப்பாக்கிய ஒழுங்கா தொடச்சு வைடா. நல்ல நல்ல. முத்தம்மா, மத்தியான சாப்பாட்டை பொண்ணை வீட்டுக்கே அனுப்பிச்சேன். இந்த வீட்டுல நடக்கிறது ஏதாவது நீ கவனிக்கிறியா? ஏன் அத்தானுக்கு எவ்வளவோ வேலை, வீட்டெல்லாம் பார்த்து முடியுமா? சம்மந்தி அம்மா, நாங்கெல்லாம் கீரை ஊட்ட அம்போ நான் விட்டுருவோம். நான் சோற ஆக்கி போடுறேன். தம்பி வரவு செலவு பாத்துக்கிறான். என் மச்சான் மே வேலையை கவனிச்சுக்கிறாரு. அப்புறம் இன்னும் ஒண்ணும். முத்தம்மா சொல்றது சரிதானேம்மா? வயசான காலத்துல நீங்களும் அப்பாவும் ஏன் எப்படி உடம்பு போட்டாலும் கேக்குறீங்க? ஒரு மூலையில உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து. என்னது இது? வர இப்படி சொல்லிட்டு போயிட்டான். என்ன தப்பு? அவர் சொல்லதான் கரெக்ட். அத்தை, யாரா பணம் பாக்கியோ லிஸ்ட கொடுங்க. வசூலுக்கு நான் போறேன். பணம் மொத்தமா என் கையில வந்துடும். இந்த வீட்டு நிர்வாகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி பேச்செல்லாம் இன்னையோட விடு. நேர கைத்து கட்டுல போய் படு. வெத்தலை பொட்டி எடுத்து நீ வாசல்ல உட்காரு. ஆக்கி முடிச்சா நான் வந்து சொல்லுங்க. கட்டப்படாதீங்க. என்ன சமையல்? என்ன புல்லாத சமையல்? ஒரு சாதம், கத்திரிக்காய் குழம்பு, அவ்வளவுதான். கத்திரிக்காய் குழம்பா? இருக்குமே. அது போட்டோம். டவுன்ல இருந்து ஏதாவது செய்தி தெரிஞ்சுதா? அநேகமா சுந்தரம் இன்னைக்கு வரணும். அவன் வந்தா எல்லா விவரமும் தெரியும். பாப்பா சுந்தரம், உனக்கு 100 ஆயிடுச்சு. ஏன் சுந்தரம், இப்ப மாப்பிள்ளைக்கு எப்படி? மெல்ல எழுந்து உட்கார்றா. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறான். நீ அவரோட பேசியோ? நேரடியா பேசல. தம்பி செத்து பழிச்சிருக்கான். நேருக்கு நேர் பேச உன் கவனம் குறைஞ்சிடுமா? விடு ஐயரே, மனுஷன் கொஞ்சம் ரோஷம் இருக்காதா? எல்லாம் சரியா போகும். ஓபி சுப்பிரம எழுதி கொடுத்த கடன் பத்திரம் 20ஆம் தேதியோட கெடு முடியுது. அவங்க எவ்வளவு திருப்பி தரணும்? வட்டியோட இன்ன வரைக்கும் 20,000 ரூபாய். தரலன்னா சொத்தை ஏத்து கொண்டு வந்துடலாம். அவங்க எவ்வளவு தலைகீழ நின்னாலும் இவ்வளவு பெரிய தொகை அவங்களால குறைக்க முடியாது. பழி வாங்கறதுக்கு இதுதான் சரியான நேரம். உங்க புருஷனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ.
மிஸ்டர் கோபி, உங்க மனைவி இருக்கல ரொம்ப துணிச்சலுக்காக பொண்ணு. அவளுக்கு எல்லாத்தையுமே துணிச்சிருக்கு. பாத்தீங்களா? வாங்க மாப்பிள்ள, நல்லபடியா வந்து சேர்ந்திக்க. வணக்கம் மாமா. தீர்காயுசா இருமா. வாங்க வாங்க. அண்ணி, அண்ணன் எங்க இருக்க? உள்ளே இருக்க. ஓஹோ, அண்ணனுக்கு என் மேல இருந்த கோபம் இன்னும் தனித போல் இருக்கு. அண்ணி, இந்த வீட்டுக்குள்ள நுழையாதேன்னு அண்ணன் எனக்கு சொல்லியிருக்காரு. அவரா வந்து பாலா கோபின்னு அழைச்சார் வழிய இந்த வழியா நான் வரவே மாட்டேன். பாலாதான் நம்ம வசதி வழியா போவோம். அண்ணே, இங்க இருந்த தடுப்பை பிரிச்சு போட்டது யாரு? பார்வதி, நான் தான் பிரிச்சு போட்டேன். அண்ணே, எதுக்காக பிரிக்கணும்? பார்வதி, இந்த வீடு ரெண்டாக கூடாது, எப்பவும் ஒன்னா ஒரே வீடா இருக்கணும்னு நினைச்சேன், பிரிச்சேன். அண்ணே, இங்க சுவர் எழுப்பி இருந்தா என்ன ஆயிருக்கும்? பார்வதி, அதையும் இடிச்சு போட்டிருப்பேன். அண்ணே, நேரடியா எங்கிட்ட சொல்ல சொல்லுங்க. பார்வதி, நேரடியா அவனே கேட்க சொல்லு. அண்ணா, தம்பி, அண்ணா, அண்ணா, தம்பி, அண்ணா, அன்பையும் பாசத்தையும் பிரிக்க எந்த சக்தியால முடியாதுன்னா முடியாது. பார்வதி, எனக்கு என்ன ரெண்டு விட வைக்கிற? நீங்க விழுந்து தம்பி. ரசம் ரொம்ப பிரமாதம். இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னங்க கயிறு எடுத்துட்டீங்க? பாயசம் சரிங்க. இன்னைக்கு என்ன பாயசம்? பால் பாயசங்க. கோபிக்கு ரொம்ப பிடிக்கும். விடு. சாப்பாடு சாப்பிடுப்பா. சாப்பிடுக்கா. டாக்டர் கூட நிறைய சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க போடுங்க. மாப்பிள, அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. நாளைக்கு உங்க மாமனார் வீட்டுல விருந்து. அதுக்கு வயசுல கொஞ்சம் இடம் காலம் இருக்கட்டும். என்ன தபால் கோபி? கோராண்டத்திற்கு நான் வாங்கின பணத்தை 20ஆம் தேதிக்குள்ள திருப்பி கட்டிடணும். இல்லைன்னா 22ஆம் தேதி மாதம் 3 மணிக்கு நம்ம நிலத்தை ஏலம் போட்டுவாங்க. அப்படியா? இன்னைக்கு எந்த தேதி? 18. இந்த 2 நாளைக்குள்ள 20,000 ரூபாய் எப்படி கொடுக்கறது? ராதாவினுடைய நகை பரம்பரை அவருடைய சீதன சொத்து. இந்த சமயத்துக்கு இது உனக்கு உதவுமான்னு பாருப்பா. வேண்டாம் வேண்டாம். ராதாவோட நகைகளை ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்கிக்கப்பா. மாமா, எங்க குடும்ப கல்வி தீர்க்கறதுக்காக ராதாவோட நகைகளை விற்க நான் தயாரா இல்லை. என்னங்க என்னுடைய நகைன்னு சொல்லி என்ன தனியா பிரிச்சுக்காக உங்க நெஞ்சு எப்படிங்க துணிஞ்சது?
ஏன்னா நீங்க வேற நான் வேற பிரிச்சு பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நான் உங்களுடையவன், உங்களுக்கே சொந்தமானவன் நீங்க மனப்பூர்வமா நினைச்சா அந்த நகையை நீங்க வாங்கித்தான் தீரணும். மாமா, நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க மாமா. என்னாலதான் இந்த குடும்பமே பிரிஞ்சது, இந்த வீடே பிரிஞ்சது. அந்த வேதனை கூட என்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நகைகளுக்காக என்னையே அவர்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தூரம் நிறுத்தி பாக்குறே மாமா. அதை என்னால தாங்கிக்க முடியல மாமா, தாங்கிக்க முடியல. நீங்களாவது சொல்லுங்க மாமா, சொல்லுங்க மாமா. கோபி, நம்ம நகை அடமானம் தானே வைக்க போறோம், விக்கலையே. நம்ம உடம்புல உழைக்கிற சக்தி இருக்கு. அதனால மறுபடியும் இந்த நகையை மீட்டு ராதாகிட்ட கண்டிப்பா கொடுத்துடலாம். வாங்கிக்கப்பா, வாங்கிக்க. வாங்கிக்க கோபி, வாங்கிக்கப்பா. இது ரொம்ப ரொம்ப பழைய நகை. அழிச்சு செஞ்சா கூட கூலி கட்டாது தம்பி. நம்ம போனா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. கடைசியா சொல்றேன், 18,000 தரேன். இஷ்டமின்னா குடு, இல்லாட்டி போ. 21,000 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு சொல்றாரு. அறிவு சொல்லுங்க. அப்பா, அவர் இன்னும் வரலையேப்பா? வந்துருவாருமா. சாயந்தரம் 3 மணிக்கு தானே ஏலம். ஏலம் முடியறதுக்குள்ள வந்துட்டா கூட போதுமே. ஐயா, ஏலத்தை சீக்கிரமா முடியும். அருமையான நஞ்சை நிலம் 8,000. 11,000. 11,000 ஒரு தரம். 12,000. 13,000. 13,000 ஒரு தரம். 13,000 ரெண்டு தரம். 13,100. யாருமா அது? நான் தாயா. ஓஹோ, நீயா? உங்ககிட்ட அவ்வளவு பணம்? அதை பத்தி உனக்கு என்ன? சக்தி இருந்தா மேல கேளு. 13,500. 13,600. 13,600 ஒரு தரம். 14,000. 14,000 ஒரு தரம். 14,100. 15,000. 15,000 ஒரு தரம். 15,100. 16,000. 16,000 ஒரு தரம். 16,100. 17,000. அது போட்டு வந்தாலே. சீக்கிரம் முடியா. 17,000 ஒரு தரம். 17,000 ரெண்டு தரம். 17,000 அமுஜம்மா, உங்களுக்கு சேர வேண்டிய ரூபாய் 20,000 இருக்கு, எடுத்துங்க. கோபி, இங்க ஏலம் முடிஞ்சு போச்சு. இல்ல, ஏலம் முடியறதுக்கு முன்னாலேயே நான் பணத்தை கொடுத்தாச்சு. ஏயா ஏகாம்பரம், நீதானே ஏலத்தை முடிச்ச? சொல்லையா? ஆமாங்க,
ஏலத்தை அவருக்கு முடிச்சிட்டாங்க. போய், அத்தனையும் போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல ஏலத்தில் எடுத்தாச்சு. இப்ப அந்த நிலை என்ன சேர்ந்தது? சேருந்ததே சேரும். யாரை ஏமாத்த பாக்குற? அந்த நிலத்தை இருக்கிற ஒவ்வொரு படி மண்ணும் எங்களுக்கு சொந்தம். நாளை காலையில பார்ப்போம் அந்த நிலம் யாருக்கு சொந்தம். ஏய், எங்க நிலத்தை ஒரு அங்குலம் கூட உனக்கு சொந்தம் இல்லை. உனக்கு தைரியம் இருந்தா அந்த நிலத்தை இறங்க பார்ப்போம். இந்த விஷயத்தை கோர்ட்ல போய் முடிவு செய்வோம். இத கோர்ட் தீர்மானிக்கிற வரைக்கும் நாம சரி அவங்களும் சரி அந்த நேரத்துல இறங்க கூடாது. அம்மாடி, நீங்க போய் கோர்ட்ல நியாயத்தை கேட்டு வாங்க. அது வரைக்கும் நேரத்தை விழாம என்னால இருக்க முடியாது. எப்படி இறங்க போறேன்னு பாக்குறேன். 2 காலில் இறங்கி ஏர்ல மாட்டை பூட்டி விழ போறேன். கோபி, அதன் பலனை நீ அனுபவிக்கத்தான் போற. ஏய், உன் பாக்கையும் கூட்டு வா போ. வாங்கடா. ஐயா, தயவுசெய்து எல்லாரும் வாங்க வாங்க. என்னங்க ஐயா? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம நிலத்துல நம்ம எல்லாரும் ஏற்பட்டு விழணும். எவ்வளவு பங்கு வேணாலும் சரி, நான் தர்றேன். என்ன தகராறு இருக்கிற நிலத்துல ஏறு கட்டி உழறதுக்கு எங்களுக்கு யாருக்கும் சம்மதம் இல்லைங்க. ஓஹோ, முன்னேற்பாடா? சின்னையா, எங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க. பரவாயில்லைங்க, உங்க மேல ஒன்றும் வருத்தம் இல்லை. நான் வரேன். ஏப்பா, கோர்ட்டு முடிவு செய்யற வரைக்கும் நீதான் கொஞ்சம் பொறுமையா இருக்கப்படாதா? அது எப்படிங்க முடியும்? கோர்ட்டு முடிவு செய்யற வரைக்கும் எல்லாரும் பட்டினி இருக்கணுமா? நிலம் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு தான் உரிமைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமே. உங்க நிலம் தான், அதுல உங்களுக்கு உரிமை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா தகராறு இருக்கிற இடத்துல நாங்க தலையிட விரும்பல. தம்பி, எங்க முடிவோ அதுதான். ஆமா, நாங்க சொல்லிட்டோம், எங்க கோர்ட்டுக்கு இருக்காது. ஆம்பளைங்களா நீங்க, ஆம்பளைங்களா ஆம்பளைங்களா நீங்க, ஆம்பளைங்களா போராறு கஜம் சேல கட்டி 4 வளை போடுங்களே. ஆம்பளைங்களா நீங்க, ஆம்பளைங்களா போராறு கஜம் சேல கட்டி
இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் சொன்னீங்க. என்ன ஆஹா, இந்த இடத்துல தான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. இந்த வீட்டுல நாங்க 2 நாளைக்கு தான் இருக்க மாட்டோம். போறோம், மறுபடியும் வர்றோம். ஏன்னா கோபிக்கும் துரைக்கும் நில தகராறு ஆரம்பமாயி போச்சு. இது அடிதடியில் ஆரம்பமாயி கொலைகேஸ்ல வந்து முடியும். இது நிச்சயமா நடக்க போகுது. அந்த நேரத்துல நாங்க இந்த வீட்டுல இருந்து சாட்சி அது இதுன்னு கோர்ட்டெல்லாம் ஏறதுக்கு தயாரா இல்ல. நாங்க வர்றோம், நாங்க வந்துடுவோம். ஐயா, கோபி தன் ஆட்களோட நிலத்துல இறங்கிட்டாங்க. எவ்வளவு தடுத்து கேட்கலீங்க. தர்மலிங்கம், தர்மலிங்கம், ஐயா, கோபியா இல்ல நானா? 2ல 1 பாத்துறணும். நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு உடனே புறப்படு. அந்த நேரத்துல எத்தனை தரைகள் வெட்டுப்பட்டு இருந்தாலும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? போ. அத்தான், என்னத்தான், உன்னத்தான். ஏண்டா விளையாடுறதுக்கு இதுவா நேரம்? இல்லை, வீரத்தை காட்ட வேண்டிய நேரம், எதிரிகளை வீழ்த்த வேண்டிய நேரம், நீங்கள் என் உதவியை நாட வேண்டிய நேரம். அத்தான், இந்த ஒருவரையாவது நீங்கள் வெற்றிவாக சுட வேண்டும். புறப்படுங்கள். மரியாதையா இந்த வயலை விட்டு எல்லாரும் வெளியே போறீங்களா இல்லையா? ஓஹோ, ஆட்களோட ஆயுதங்களோட வந்திருக்கியா? அந்த ஆயுதங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். துரைசாமி, உனக்கு சேர வேண்டிய 20,000 ரூபாய ஏற்கனவே ஒப்படைச்சாச்சு. இனிமே அந்த பணம் உன்னுடையது, இந்த நிலம் எங்களுடையது. இந்த நிலம் யாருதுன்னு முடிவு பண்ணத்தான் இப்ப நான் இங்க வந்திருக்கிறேன். நானும் அதுக்காகத்தான் வந்திருக்கேன். ஏய் துரைசாமி, எங்க பரம்பரைக்கு சோறு போட்டு வளர்த்த பூமி இது. மான மரியாதை உள்ள எவனும் உயிர் போனாலும் தன் நேரத்தை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். என் தாய் எனக்கு பால் ஊற்றி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊற்றி வளர்க்காங்கடா. இந்த தாயை விட்டு கொடுத்த அளவுக்கு நான் கோரையிலடா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்கிற பரம்பரையில வந்தவன் தானா? ஏய், 100 என்ன, 1000 என்ன, லட்சம் பேரை கூட்டி வந்து படம் எடுத்தாலும் இந்த மண்ணில இருந்து என்னை பிரிக்கவே முடியாதுடா. என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணை தான் கலக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணைத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தான்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்புற உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துறை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பெண்களா கலைக்கு போ, இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லைங்க, எங்களுக்கும் தைரியம் இருக்கு, எங்களுக்கும் வீரம் இருக்குன்னு இவங்க புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுங்க. இல்லவாதா, பெண்கள் ஆபத்துக்குள்ளாக்கி என்னை காப்பாற்றி முயற்சி பண்ண பழி சொல்லி எனக்கு ஏற்படக்கூடாது. ராதா, அதை நான் விரும்பல. தயவு செய்து பண்ணலாம், அழைச்சிட்டு கலைக்கு போ. போ, நீ தயவு செய்து வளர்ப்புக்கு போகணும். என்ன மாப்பிள, என்ன கூட பொம்பளை நினைச்சீங்களா? இவ்வளவு பேர்ல நான் 4 பேரை அடிச்சு சாய்க்க மாட்டேன். நீ எங்க போற? கட்சி மாறிட்டேன். கட்சி மாறிட்டியா? இப்போ அவர் பேசுறத கேட்டோம், அதுல தர்மம் இருக்கு, நியாயம் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, உறவு தான் இருக்கு. உறவு வச்சுட்டு என்ன பண்றது? அந்த பேச்சுக்கு அப்புறம் உறவுக்கு தலைமுடிக்கிட்ட உரிமைக்கு கை கொடுக்க போறேன். சும்மா போறேன், புரியா? சொல்ல மாட்டாங்க. அடிக்கூடாரா?
அவர் ரொம்ப நேரம் இருக்க மாட்டான். சீக்கிரம் போய் வாங்க. ஒழிக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். ரவுடி கூட்டு என்ன யாரும் பின்தொடர முடியாது. நம்ம ஆட்களை சொல்லி நான் போற வழிக்கு நான் நெருப்பு வச்சிருக்கேன். ஊருக்கு வெளியே இருக்கிற மரப்பாலத்துக்கு தீ வச்சு அதை அடியோட நாசமாக்கிறது. ஜாக்கிரதா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு.
ஜோசாமி, உன் அக்கிரமங்களுக்கெல்லாம் என்னோட முடிவு வச்சுட்டேன். மக்கள் காப்பீட்டுக்கான தீர்ப்பு வழங்க வாயினோட. கோபி, கடைசி முறையா சொல்றேன், ராதாவை எங்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? ராதாவே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா? 3 என்றதுக்குள்ளார அவளை எங்கிட்ட ஒப்படைக்கணும். 1 2 பிள்ளைவாள், உங்க பையன் துறை செஞ்ச அக்கிரமத்தெல்லாம் மறந்துடுறோம். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துங்க. எங்க மேல கடன் பத்திரத்தை திருப்பி கொடுங்க. அக்கா அக்கா ராதா, இவனை சும்மா விடக்கூடாது. நான் அடிக்காம நடிக்கணும், அப்பதான் புத்தி வரும். சொல்லுங்க, அக்கிரமம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் என்னைக்குமே தோல்வி ஏற்படாதுங்கிறதுக்கு இந்த துரைசாமி நல்லவர் தான். இவனை மட்டும் இல்லப்பா, எங்க குடும்பத்தையும் நினைச்சிருப்பா. இந்தாங்க கடன் பத்திரம். அண்ணங்கிட்ட கொடுங்க. நான் தான் கூட்டி வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், சீக்கிரம் வாங்க. மூட்டை நேரம் தவறதுக்கு முன்னால துரைசாமி கையில வேலை மாட்டுங்க. ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா, இவர்தாங்க. அட பாவி, நீயுமா என்ன காட்டி கொடுக்கிற? துரை, கோபியை கொலை செய்ய முயற்சி செய்த, ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு போன, ஊரையே கொளுத்தின, இந்த குற்றங்களுக்காக உன்னை நான் கைது செய்யறேன். அரசியல் என்னங்க என் பிள்ளைக்கு விளக்கு போடுறாங்க, பாத்துட்டு நிக்கிறீங்களே. ஏண்டி பதற? நீதான் சொன்னிய இந்த வயசுல என் புள்ள அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போறான்னு. அதான் அனுபவிக்கலாம், பாத்துக்கோ. ஓட்டி போங்க கொண்டாடி இப்படி. நாங்க சுந்தரமில்ல வச்சுக்கோங்க. தம்பி, பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாட்டிக்கணும். மாங்கா திருடி திங்கிற பொண்ணே மாசம் எத்தனையோ, கொஞ்சம் மண்ணும் தாரேன் தின்னடியும் மகத்தை தீரலையோ. பேசாம இருங்க, யாராவது பார்க்க போறாங்க. இப்ப யாராவது பார்த்துக்க மாட்டாங்க. இனிமே யாராவது பார்த்துருக்காங்க.